பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பயணிப்பது எப்படி என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து. முதலாவது நமக்கு பெலன் கிடைக்கிறது. ஆவியானவர் உள்ளே வரும்போது நமக்கு பெலன் உண்டாகுது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார் அதே வசனத்தில், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாம் மாறுவோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். பாருப்பா, என்னுடைய வாழ்க்கையை பாரு, ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்ட்டு ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாருப்பா. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு பெலனை தருகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார், உங்களை சாட்சியாய், அவருக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறார். ஆண்டவர் சிம்சோனுக்குள்ளே இறங்கினார். தெய்வ ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளே இறங்கும் போது அவன் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த அநேக காரியங்களை செய்தான். அவனுடைய வாழ்க்கையில் தவறினான். தவறும் போதும் கூட ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட தொடர்பில் தான் இருந்தான். ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருந்து என்ன நடந்தது? வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போனாலும் அவன் கடைசி நேரத்தில் விழுந்த போது கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். அது அவனுக்கு கேட்கப்பட்டது. ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு பதிலாக நான் இவர்களோடு கூட, இந்த பெலிஸ்தியரோடு கூட நான் சாகட்டும் அப்படின்ட்டு விண்ணப்பம் பண்ணுறான். அதுக்கு மாற்றா, ஆண்டவரே என்னை திரும்பவுமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, புது கண்களை கொடுங்க ஆண்டவரே, நான் திரும்பவுமா ஆண்டவரே, நான் விழுந்து போனது உண்மை, நான் திரும்பவுமா நான் உங்களிடத்துல ஆண்டவரே திரும்ப விரும்புகிறேன், இன்னும் என்னை பராக்கிரமசாலியாக மாற்றுங்க, இன்னும் எனக்கு பெலனை தாருங்கன்ட்டு மாற்றி ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டிருப்பார். ஆவியானவர் உங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவு செய்கிறவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர்தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். சில நேரங்களில் துக்கமான சூழ்நிலைகள், கவலையான சூழ்நிலைகளில் எப்படி விண்ணப்பம் பண்ணணும், எது சரி, எது நமக்கு தேவை தெரியாது. அப்படிப்பட்ட சமயங்களில் அவரே நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இந்த ஆவியானவருடைய கிரியைகளை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தாவீதுக்குள்ளே இருந்தார். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உயர்த்தி கொண்டே வந்தார். கடைசியில் அவனை ராஜாவாக மாற்றினார். ஆண்டவர் யோசேப்புக்குள்ளே இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டது. கடைசியில் அவன் அதிபதியாக மாறினான். இப்படி ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை உண்டு பண்ணினார், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, யாராவது லட்சத்தில் ஒருத்தர், 1000 ஒருத்தர், கோடியில் ஒருத்தர், அவங்களுக்குள்ளே தான் ஆண்டவர் இறங்கினார். ஆனால் இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். சரி, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவர் லூக்கா 11:13 சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னுடைய பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாது இருக்கிறது எப்படி? என்கிட்ட பரிசுத்த ஆவி வேணும்ன்ட்டு யாராவது ஒருத்தர் கேட்டுட்டா நான் அவர்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் இதற்காக மலை ஏறணுன்ட்டு அவசியம் இல்லை, இதற்காக உபவாசம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, இதற்காக ஏதாவது பரிகாரம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்கப்பா, நான் வாஞ்சையோடு கேட்குறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். இந்த வேளையில் நீங்கள் கேட்டால் கூட ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே வருவார். இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே வந்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம அநேக வேளைகளில் கடவுளை தேடி, ஐயோ ஆண்டவரை நான் பார்த்துட மாட்டேன்னா, ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரான்ட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார். என் மகன்,
என்னை கூப்பிட மாட்டானா, என் சத்தத்தை கேட்க மாட்டானா, நான் கூப்பிடுறதுக்கு அவன் செவிசாய்க்க மாட்டானா என்று அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். பிழையாம் தன்னுடைய வாழ்க்கையில் தவறின போது பேசாத மிருகம் பேசி அவனுடைய மதிக்கேட்டை திருத்தணும்னு நினச்சது. ஆனால் பிழையாம் கடைசி வரைக்கும் திருந்தலை, அழிந்து போனான். பிழையாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அறிந்தும் கூட இஸ்ரவேலரை சபிப்பதற்கு தேவனுடைய திட்டங்களை அவன் அறிந்து கொண்டான். ஆகிலும் அவன் மனம் மாறலை. அதுதான் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இருக்கிறாருன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அப்படி அல்ல. ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி தினம் தினம் நடக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் சமாதானம் பெருகும். பாருங்களேன், ஆவியானவரை அணிந்து கொள்ளுங்க, நீங்கள் அவருக்குள்ளே நிரம்பி இருங்க அப்படின்ட்டு பவுல் சொல்கிறாரு. ஆவியானவருக்குள்ளே நிரம்பி இருக்கிறதுனா எப்படி? ஆவியானவரோடு கூட தொடர்புலேயே இருக்கும்போது அவர் நம்மளை முற்றிலும் ஆளுகை செய்வார். இங்கே பார்க்காத, இப்போ இந்த டைமை நீ வேஸ்ட் பண்ணாத, இதுக்கு பதில் இந்த வேலையை செய்யலாம். ஆவியானவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார். யோவானில் அதுதான் யோவான் அழகாக எழுதியிருக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு என்ன எல்லாவற்றையும் குறித்து சகல காரியங்களையும் குறித்து அவர் போதிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களை படிப்பில், உங்களுடைய வேலை பார்க்கிற இடங்களில் எப்படி வேலை பார்க்கணும், எப்படி இந்த துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்றபடி ஞானத்தை தருவார். நீங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்க முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், போதிப்பார். எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக போதிப்பார். உங்களுக்கு தெரியாத மனுஷர்களிடத்தில் தொடர்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார். தொடர்புகள், இவங்க எப்படி நம்மக்கிட்ட தொடர்பானாங்க, இவங்க எப்படி நம்மக்கிட்ட பேசினாங்க, இவங்க எப்படி நம்ம இவங்க கான்டாக்ட் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட கான்டாக்ட்ஸை உங்களுக்கு கொடுப்பார் ஆவியானவர். அது ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுப்பது. உங்களுக்கு சில காரியங்கள் தெரியலை, இது எப்படி செய்யணும் தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், சகலவற்றையும் குறித்து போதிப்பார். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போதும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா ஆண்டவர் மென்மேலும் 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 உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் அழகாக தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். பாருங்கள், பிழையாமல் போகாதன்ட்டு ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிரியம், நீ அங்கே போகாத, சபிக்காத அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கலை. பாருங்கள், அப்போ கேட்கலங்கும் போது பேசாத மிருகம் கழுதை அது தடை பண்ணுது. அப்போது பேசாத மிருகம் பேசுதே, அச்சோ நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமே, ஆண்டவர் தடுக்கிறாரு போல், நம்ம நிற்கலாம், வேண்டாம், திரும்பி வந்துடலாம் அப்படின்ட்டு அவன் நினச்சி அங்கே திரும்பி இருக்கணும். ஆனால் அவன் திரும்பலை. இதே போல் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்துட்டுருக்கிறான். கடல் பிளக்குது, ஐயோ பெரிய காரியங்கள் நடக்குது, நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படின்ட்டு அவன் திரும்பி போல. பாருங்கள், அவனுடைய இருதயமும் கடினப்பட்டது. ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தும் போது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தும் போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து உடனே அதை விட்டு விலகி வந்து விட வேண்டும். அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில் பல இழப்புகளை நாம் காண நேரிடும். அந்த இழப்புகள் வரக்கூடாது அப்படின்னா அந்த இழப்புகளில் இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை, உபதேசத்தை, வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இப்படி செய்யாத, இது தப்பு, இது தவறு, இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உபதேசிக்கும் போது, ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது நம்ம அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து போயிடணும். அப்போஸ்தலர்களில் வாசித்து பார்த்தோன்னா அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும்.
பரிசுத்த ஆவியானவர் எப்படி பயணிப்பது, எப்படி அவரோடு கூட டெய்லி இருக்கிறது? ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஃப்ரெண்டு கூட டெய்லியும் பேசாமல் இருந்தால் அந்த ஃப்ரெண்டு உங்களோட கூட தொடர்பில் இருப்பாரா? எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது? டெய்லி நம்ம பேசுகிறோம், பல மணி நேரம் அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அங்கே ஒரு நல்ல ஒரு உறவு உண்டாகுது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தான் இருக்கிறார், அதில் மாற்றமே கிடையாது. அப்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் செவி சாய்க்கிறேன். இந்த இடத்துக்கு இப்போ போகாத அப்படின்னா போகக்கூடாது, இந்த காரியத்தை இப்போ செய்யாத அப்படின்னா செய்யக்கூடாது. ஐயோ அவங்க என்ன நினச்சிருவாங்க, இதை நம்ம பிளான் பண்ணிட்டோமே, இனிமேல் நம்ம வேண்டான்னு சொன்னால் எப்படி யோசிப்பாங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பவுலுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, இந்த பிரயாணத்தில் உயிர் சேதம் உண்டாகும், இது வேண்டாம், இது சேதம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மாலுமி கேட்கலை, கேப்டன் கேட்கலை, ஓனரும் கேட்கல. அவங்க போகிறாங்க, பிரயாணம் பட்டு போகும்போது அங்கே பலத்த பெருங்காற்று வருது, சேதம் வருது. அப்போ திரும்ப ஐயோ அப்படின்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் பவுலுக்கு மீண்டுமா ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அவர் சொல்கிறாரு, இதில் வெறும் பொருள் சேதம் தான் வரும், கவலைப்படாதீங்க, உயிர் சேதம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சேதம் தேவைதானா? இந்த சேதம் தேவைதானா? ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த சேதத்திற்கு தப்பித்து கொண்டிருக்க முடியும். ஆண்டவர் யோனாக்கு சொன்னார், நீ நினிவேக்கு போ, என்னை குறித்து அங்கே பிரசங்கி. அப்போ யோனா கேட்கல பாருங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? யோனாவை அங்கே கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு போய் அங்கே செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். ஆனால் யோனா எங்கே போக வேண்டியதாக இருந்தது? மீனின் வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதாக இருந்தது. அப்போ ஆண்டவருடைய திட்டம் சித்தம் பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் நீங்கள் அவருக்கு சொல்கிறபடி போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இடரல் இருக்காது. அவர் சொல்லுக்கு நீங்கள் விலகி போகும்போது அநேக காரியங்களில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கலக்கங்களையும் பார்க்க நேரிடும். அப்போது எப்படிப்பட்ட கலக்கம் இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். அப்படின்னா விடுதலை ஆக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தினம் தினம் ஆவலாக உங்களுக்கு போதிக்கிறதற்கு ரெடியாக இருக்கிறார். எப்போதும் அவரோட பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். ஆண்டவரே, நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு காரியத்தை சொல்லுவார். இப்போ இனிமேல் இப்படி நட, இனிமேல் இப்படி பேசு, இனிமேல் இப்படி செயல்படு. ஆண்டவர் சொல்லுவார், அழகாக சொல்லி கொடுப்பார். அதை நம்ம கேட்டு அதன்படி நடந்தோன்னா கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் அது நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார். எப்போது? ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது, முற்றிலுமாக உங்களை அர்ப்பணிக்கும்போது, ஆண்டவர் தான், அவரை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வேணும்ன்ட்டு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அழகாக என்னை நடத்தணும், நான் இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அவர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணிடுவார். உங்கள் வாழ்க்கையில் மாறாத காரியங்கள் எல்லாம் மாறும். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நீங்கள் எந்த பாவத்துக்கும் எந்த பில்லி சூனியத்துக்கும் பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் இனிமேல் அப்படி இருக்காது. ஆவியானவர் வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், தலைகீழ் மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தினம் தினம் அவரே உங்களை நடத்துவார், போதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்வீங்க என்பதை நாங்கள் தியானித்தோம்ப்பா.
இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வேண்டும், பரிசுத்த ஆவியானவர்களுடைய நிறைவு எனக்கு வேணும் என்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ ஆண்டவரே, நீங்கள் அவங்களுக்குள்ளே நீங்கள் சென்று அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்கள ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து அவர்களை சாட்சியாய் மாற பண்ணுங்க. இந்த கரத்தில் முற்றிலும் முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.